जिभेर मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्ते नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्ट्वाकमस्तनूभिः यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு திரிபாத விபூதி மகாநாராயண உபனிஷத்தினுடைய 118வது மந்திரத்தை பார்க்கலாம். இதில் தசோபரீச்ச மகாயந்திரம் பிரஜ்வலித்தி. மகாயந்திரத்தை தான் இப்போ வடிவமைக்கிறாங்க. நிரதசேய பிரம்மானந்த பரமமூர்த்தி மகாயந்திர, பிரம்மானந்தம் தரக்கூடியது, பரமமூர்த்தியாக இருக்கக்கூடியது மகாயந்திரம். யந்திரங்கிறது இறைவனுடைய ஸ்வரூபத்தை விளக்குறது. அதுக்கப்புறம் தான் யந்திரங்களுக்கு அப்புறமா தான் விக்கிரகம்லாம் வந்திருக்கு. ஸோ யந்திரங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பிளேட்டு மாதிரி இருக்கும், காப்பர் பிளேட்டு, ஐம்பன் பிளேட்டு அப்படி இருக்கும். அந்த மகாயந்திர சமஸ்த பிரம்ம தேஜோ ராசி, அது பிரம்மத்தினுடைய பூர்ணமான தேஜஸ் உடையது. அதனுடைய குவியல், பிரம்ம தேஜஸினுடைய குவியல். சமஷ்டி ரூபம், பொது பெரிய சமஷ்டி ரூபம், மகத்து பெரியது. சித்து ஸ்வரூபம் சைத்தன்யம், சித்து. நிரஞ்சனம், அஞ்சனம் இல்லாதது, அழுக்கற்றது. பரபிரம்மஸ்வரூபம், பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபம், எல்லாம் நிர்குணம். பரபிரம்மஸ்வரூபம் பரபிரம்மணக, அதுவே பரபிரம்மம். பரம ரகசியம், ரகசியமானது, மேலான ரகசியமான. கைவல்யம், தனித்தன்மையுடையது, தனித்தது, பியூர் கான்சியஸ். மகாயந்திரமய, அந்த கைவல்யத்தில் இந்த மகாயந்திரமய பரம வைகுண்டம். இப்போ கைவல்யம் மகாயந்திரமா பரம வைகுண்டமாக இங்கே இருக்குது. பேர் நாராயண யந்திரம், ஸ்ரீமன் நாராயண யந்திரம். அதான் நாராயண யந்திரம். விஜயத்தே அதை நீங்கள் பூஜை செய்தால் கர்மகாண்டம் இது ஃபுல்லாக. இப்போ நீங்கள் வேதாந்திகள் உங்களுக்கு உபதேசமாக பக்தி யோகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ராஜயோகம் தாண்டி ஞானயோகம் போகணும். இது போயிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிறது பத்தாது. எது உபதேசிக்கிறோமோ, எதை வலியுறுத்துகிறோமோ அதை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிடணும். சாமானியர்கள் போல் நீங்கள் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏன்னா வேதாந்தத்துக்குள்ளே உங்களுக்கு தெரியும், நாளாக அதனுடைய சிறப்பு கூடிக்கிட்டே போகுது. வேதத்துக்குள்ளே வரத்துக்கு 10 ஜென்மானா வேதாந்தத்துக்குள்ளே வரத்துக்கு 100 ஜென்மா. அதுக்கு முன்னாடி பிரகரண புத்தகங்கள், ஏராளமான ஜபங்கள், தபங்கள், இந்த யந்திரங்கள் இதெல்லாம் பூஜை பண்ணணும். நிறைய இருந்திருக்கு. அதெல்லாம் நமக்கு இறைவன் கருணையினால் அதெல்லாம் இல்லாமல் நேராக உபநிஷத்துக்குள்ளே வந்துட்டோம். அதெல்லாம் தெரிஞ்சு வந்தால் இன்னும் சிறப்பு கூடும். அதனால் இங்கே
இந்த பரம வைகுண்ட நாராயண யந்திரத்தை பூஜை செய்து அது உயிர்ப்பித்தால், ஜபம் செய்தாலோ பூஜை செய்தாலோ ஜபித்தாலோ உங்கள் லௌகீகத்தினுடைய எல்லா பலன்களையும் அது கொடுக்கும். அப்புறம் கிரமமுக்தி கொடுக்கும். சத்யாமுக்திங்கிறது ஞானாத்தேவ கைவல்யம். கிரமமுக்திங்கிறது ஏதாவது ஒரு ஜென்மாவில் உங்களுக்கு முக்தி கிடைக்குங்கிறது கிரமமுக்தி. சாரூபம், சாலோகம், சாமீபியம், சாயுஜ்யம் சொல்லப்படுது. இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மா இருக்கணும், அப்பா இருக்கணும், ஆச்சாரியம் இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் ரொம்ப வலியுறுத்தி பேசக்கூடிய வார்த்தை. ஒரு குழந்தைக்கு அம்மா இருக்கணும். அம்மா இருக்கிறது பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க பக்தியை சொல்லி கொடுப்பாங்க. சத்பாவனா எல்லாம் அம்மாக்கிட்டேருந்து வருது. ஒரு குழந்தைக்கு அப்பா இருக்கணும். அவங்க யோகத்தை சொல்லி தருவாங்க. ஒரு பாயிண்ட்டை எப்படிப்பா ஃபோக்கஸ் பண்ணுறது, எப்படி மேன்மை பெறுவது, எப்படி மேலான வாழ்க்கை அமைக்கிறது, யுகத்தையும் பரத்தையும் வெல்றது எப்படி, அந்த சூட்சமெலாம் அந்த யோகத்தில் இருக்குது. அதனால் அப்பா அவசியம். அடுத்தது ஆச்சாரியவன் மிக மிக அவசியம். இந்த 3 பேர் வேலையும் அவர் செய்கிறார். அது ஒரு அதிசயமான ஒரு அதிசயம். பாக்கி யாரையும் நம்மளுடைய குழந்தைய நம்ம பாவிக்க முடியாது. சும்மா வாயில் வேணால் சொல்லலாம், பக்கத்து வீட்டு குழந்தை நம்ம ஃபீல்டில் வந்து விளையாடுது, அன்பாக இருக்குன்னா நம்ம குழந்தை மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டா கூட ஒரு சின்ன ஒரு கேப்பு இருக்குந்தான். அது நீங்கள் அதை மறுக்க முடியாது. ஆனால் குருட்டு அது கிடையாது. அதான் அங்கே யாரோ ஒரு குழந்தை, எங்கேயோ பிறந்த குழந்தை குருன்னு வந்துடுச்சுன்னா, இணக்கத்துக்கு வந்துடுச்சுன்னா, தன் குழந்தை மற்றவங்க குழந்தை பேதம் இருக்கவே இருக்காது. இந்த சத்குருவாக இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதனால் இது 3 இருந்தால் தான் வாழ்க்கை. 3 இருந்தால் தான் பக்தியும் யோகமும் ஞானமும். குரு என்ன பண்ணுறாங்க, அப்பா வந்து குருவை கனெக்ட் பண்ணுறாங்க, குரு என்ன பண்ண ஞானத்தை கொடுக்குறாங்க. இப்போ பக்தியும் யோகமும் ஞானமும் தான் பூரணம். ஒரு குழந்தைக்கு பக்தியும் யோகமும் ஞானமும் இந்த 3 பேரும் தொடர்ந்து கொடுக்கறதுனால இவங்களை வச்சு தான் மேன்மையான கர்மகாண்டங்களை எல்லாம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். இப்போ இது இப்படி ஒன்று அவசியங்கிறதே தெரியலை. இப்படி ஒன்று இருக்கணும், குழந்தைக்கு குரு அவசியங்கிற அறிவே பேரண்ட்டுக்கே இல்லை. இருந்தால் என்ன ஆகுனா, எளிமை, ஷார்ட்கட், விரயம் இருக்காது. ஒரு பைசா நேரமோ பணமோ பொருளோ மன உளைச்சலோ உழைப்போ 1% விரயமே இருக்காது. குரு வந்துட்டாங்கன்னா மிகச்சரியான முடிவை தீர்க்கமாக கொடுத்துருவாங்க. நான் சொன்னால ஞானமும் தியானமும் வேலை செய்கிறது தெரியாதுன்னு, அது மாதிரி தான் ஒரு பேரண்ட்டு, ஒரு குரு தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை அளவிட முடியாது, தெரியவும் தெரியாது. சைலண்டாக பண்ணுவாங்க. நீ ஒன்றும் கேட்கவே வேண்டாம். ஒரு தனி சிறப்பு அது. சத்குருவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறது? சரி, இப்போது அப்படி சொல்லும்போது எல்லார்கிட்டேயும் பக்தி இருக்குது. பிறந்ததுலேருந்து பக்தி கொள்கிறான், எல்லா ஜென்மாலையும் பக்தி கொள்கிறான். அது உண்மையான பக்தியாக மாற்றுறது குரு. ஏன்னா பக்தியும் துறவும், நல்லா புரிஞ்சுங்க, பக்தியும் துறவும் சிரவண மனனும் தான் உங்களுக்கு ஞான தீபத்தை ஏற்றுது. ஒரு அகல் விளக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், அகல் விளக்கில் ஆயிலாக இருக்குல்ல, ஆயில் எண்ணெயாக இருக்கிறது துறவு. தொடர்ந்து எரியணும், நிரந்தரமாக நடக்கணும். துறவுனா பெரிய திறந்துட்டு போகிறது இல்லை, ஒரு தவ வாழ்க்கை, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப பற்று வைக்காத ஒரு வாழ்க்கை. நம்ம இல்லறத்தில் இருக்கோம், இல்லறமே நலரம்னு இருக்கிறவங்க துறவுன்னா எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு அந்த கதையே கிடையாது. சன்னியாசமே கிடையாது நம்ம லைஃப்பில் சன்னியாசமே கிடையாது. அது நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு 3 ஆசிரமம் தான்: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம். வனப்பிரஸ்தம்னா மொட்டை மாடி. இதோ இன்னி கூட ஒரு தம்பதிகள் வந்தாங்க, அவங்க தான் உபதேசம் 2 ஆடியோ கேட்டிருக்காங்க. சொல்கிறாரு, அவர் கமிஷனராக இருந்திருக்காரு. சொல்கிறாரு, 2 ஆடியோ கேட்டால் 3ஆவது ஆடியோ உங்களை பார்த்தே தீரணும். ஒரு பெரிய பணமுடிப்பு ஒன்று கொடுத்துட்டு போகிறாரு, விலை மதிப்பு இல்லாத பணமுடிப்பு.
இந்த எண்ணம் பாருங்கள். நான் அடித்த மணி அரசாங்கத்துக்கு கேட்டுச்சோ இல்லையா, ஆண்டவனுக்கு கேட்டுடுச்சு. டக்குன்னு 10,000 ரூபா ஜிபே பண்ணுறாரு ஐயப்பனுக்கு. சுவாமிக்கா வேத விசாரத்தை வச்சுங்க, நீங்கள் வச்சுங்க. தெரியுதா வேல்யூ? 2 ஆடியோ தான். ஒரு ஆடியோ 5,000 ரூபா. நான் வச்சுங்க. முருகா பேசுகிறதுக்கே நாக்கு கூசுது. சரி போட்டோம், காமெடிக்காக சொன்னேன். அப்படி பண்ணிட்டுருக்காரு. நிறைய பேசினார். நான் அவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்தேன். அப்புறம் அவரை முறைப்படுத்தினேன். ஒரு ரூட் மேப் போட்டு கொடுத்தேன். பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் முயற்சி பண்ணாதீங்க. யாரையும் பார்க்குறதில்ல, யாரையும் பேசுகிறதில்ல. 5-6 வருஷம் ஆகிடுச்சு. ஏதாவது ரொம்ப நெருக்கடின்னா வாங்க, வரவேற்கிறேன். இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நான் அது கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எல்லாருக்கும் அது பொதுவானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப மனசு குழந்து உச்சி குழந்து போனாங்க. ரொம்ப மனசு நெகிழ்ந்து போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதுக்கு சொல்ல வரேன்னா, பக்தியும் யோகமும் ஞானமும் சொல்லும்போது இந்த யோகத்தில் துறவு ஆயிலாக இருக்குது, அதுதான் நீடிக்கும். 2வது பக்தி தான் அந்த வர்த்தி. திரி போடுறோம்ல, திரின்னு சொல்கிறோம் இல்லையா, எதுக்குன்னா அதை திரிப்பாங்க. பஞ்ச திரிச்சா திரி, அதனால தான் திரின்னு சொல்லுவாங்க. 3வது அந்த அகல் விளக்கு தான் சிரவணம் பண்ணணும், ஞானம். ஏத்துனா தரிசனம், ஏத்துனா சுடராக இருந்துச்சுன்னா அதுதான் தரிசனம். அப்போ இதுலேயும் 3 பொருள் இருக்குது. பக்தியும் யோகமும் ஞானமும் 3ம் இருக்குது அதில். பக்தியும் யோகம் தொடர்ந்து எறியணும்னா துறவு, தொடர்ந்து யோகம் வேணும்னா தபம் இருக்கணும், துறவுனா தபம்னு எடுத்துங்க. புரியுதா? அப்போது தட்சிணாமூர்த்தி உபநிஷத்தினுடைய ஒரு மந்திரம் இது. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது தட்சிணாமூர்த்தி உபநிஷத்துன்னு ஒன்று பார்த்துருக்கோம். பார்த்துட்டோமா? தட்சிணா அப்படின்னு சொன்னால், தட்சிணா அப்படின்னு ஒரு பூஜையில் தட்சிணான்னு ஒரு இடம் வரும். அப்போ நீங்கள் பைசாலாம் வைப்பீங்க எல்லாம். அது எதுக்கு வைக்கிறீங்கன்னு எனக்காவது அர்த்தம் தெரியுமா? எனக்கு ஞானத்தை கொடு முருகா அப்படின்னு குருவா யாருக்கு வைக்கிறீங்களோ தட்சிணான்னு சொல்ல. தட்சிணாவுக்கு மந்திரம் இருக்குது, தட்சிணா வைக்கணும், கண்டிப்பாக வைக்கணும். அது ஏன் வச்சுருக்காங்கன்னா, எனக்கு ஞானத்தை கொடுன்னு அதை வலியுறுத்துறதுக்கு தட்சிணாமூர்த்தி கொடுக்கறது. தட்சிணானா தேதீப்பியமான ஞானம்னு அர்த்தம். ஒளி விடும் சுடர் விடும் ஞானம்னு அர்த்தம் தட்சிணாங்கிற ஒரு வார்த்தைக்கு. அதனால் இந்த வார்த்தைகளை எல்லாத்தையுமே இப்போ நேற்று 50 வார்த்தை பார்த்தோம். அதெல்லாம் மீனிங் உங்களுக்கு லைட்டாக புரிஞ்சிருக்கும். அங்கே மந்திரத்தில் பேசும்போது க்ளீனாக புரிஞ்சிருக்கும். தத்துவமசி பேச ஆரம்பிக்கும் போது இதுக்கெல்லாம் டீட்டெயிலான விளக்கம் கொடுப்பேன். சீரியல் படுத்தி கொடுப்பேன், எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்னு சீரியல் பண்ணி கொடுப்பேன். அப்போ தெளிவாக புரியும். இப்போ புரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனால் வருஷப்படுத்தி தெரியாமல் இருப்பீங்க. அந்த 100 வார்த்தையை பல முறை எடிட் பண்ணி சாரமாக கொடுப்பேன். அதுதான் மிக முக்கியமான ரோல் பண்ண போகுது. இந்த 100 வார்த்தை மிக முக்கியமான ரோல் பண்ண போகுது ஞானத்துக்கு. அது நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா அந்த 10 வார்த்தைகள் சாரம் பண்ணிடலாம். 10% ஆகிடும், 100ல் 10% ஆகிடும். அப்புறம் 10ல் ஒரு வார்த்தை தத்துவமசின்னு. இந்த ஒரு வார்த்தையை நோக்கி தான் அடியேன் பயணிக்கிறேன். என்னுடைய தவம் எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை நோக்கி தான் போயின்னு இருக்கு. நீங்களும் அது மாதிரி நேரத்தை வீணடிக்காமல் சத்துவகுணத்தில் இருக்கணும், ஏகாந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற நேரத்தை இனிமேலாவது அதிகப்படுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், ஒரு ஆடியோ, 2 ஆடியோ, 3 ஆடியோன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஆடியோ. ஒன்றும் இல்லை, ஒரு 2 ஆடியோ நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா 24 மணி நேரம் இறைச்சிந்தனை உங்களுக்குள்ளே உட்காந்துரும். வேறு யாராலும் பண்ண முடியாது. எத்தனை கோடி செலவு பண்ணாலும் இறைச்சிந்தனை 24 மணி நேரம் கொடுக்கக்கூடிய வேலையை இந்த ஆடியோ பண்ணும். அதனால் அங்கே போனேன், இங்கே போனேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னா அதெல்லாம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு கொஞ்சம் அப்படி பட்டும்படாமல் இருங்க. இந்த 12 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு லெஜெண்டரி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் இந்த உலகத்துக்கு. முக்தியை நோக்கி முக்தியை ஒரு நம்ம மார்க்கத்தில் ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணணுங்கிறதுக்காக இந்த 12 ஆண்டுகள் நீங்கள் அதில் செலவு செய்யுங்க. இது ஆரம்பத்திலே பண்ணியிருக்கணும். விஷயம் தெரிஞ்சால் 7 வயசுலேயே
உள்ளே கொண்டு வரணும். இப்போ அத்வைத் வந்திருக்கான சரியான வயசு. இவன் சரியாக டியூன் பண்ணால் இவன் எல்லாத்தையும் சாதிப்பான், எல்லாத்தையும் சாதிப்பான், அலட்சியமாக சாதிப்பான், அனாயாசமாக சாதிப்பான். அனாயாசம்னா பெரிய முயற்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, எந்த பெரிய விஷயமா இருந்தாலும் சாதிப்பான். சரியான மெச்சூரிட்டி வந்துடும். குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ்டாக இருப்பான். உங்களுக்கு கிடைக்கல, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் அதை கடத்துங்க. அதுதான் பாயிண்ட். நேரத்தை வீணடிக்காமல் இப்போ நீங்களும் இனிமேல் கண்டபடி பேசுகிறது, கண்டபடி வர்றது, அங்கே அந்த கண்டபடிங்கிற எல்லாமே போச்சு. பேச்சே முதல்ல இருக்கக்கூடாது. என்ன பேச வேண்டிய கிடக்கு? என்னத்தை பேச போகிறீங்க? நீங்கள் பேசுகிறது அவனுக்கு புரிஞ்சால் பேசுங்க. அவன் பேசுகிறது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இருக்காது. இனிமேல் அவன் பேசுகிறது உங்களுக்கு தேவை இருக்காது. நீங்கள் பேசுகிறத அவன் கேட்டான்னா பேசுங்க, இல்லைன்னா பேச்சை நிறுத்துங்க. அப்படி படிப்படியாக அந்த ஒன்றை நோக்கி வாங்க. ஏன்னா நிஷ்டை ரொம்ப முக்கியம். இந்த நிஷ்டைக்கு வர்றதுங்கிறது அப்படி டைரெக்டாக வந்துட முடியாது. இப்போ உபநிஷத்துக்குள்ளே டைரெக்டாக வந்த மாதிரி நிஷ்டைக்குள்ளே டைரெக்டாக வர முடியாது. படிப்படி. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சனைஹி உபரமேத்தன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் தியானத்தில் ஏற முடியும். ஏகாந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான். அதுக்கு தான் சொன்ன ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன இந்த பிகைனர்ஸ்க்கு சொன்ன ஆரம்பத்தில் முதல் வருஷத்தில் இருக்கிற நீங்கள், அதுவும் ஒரு வருஷம் கழித்து தான் சொன்னேன், உடனே சொல்லலை. முதல் வருஷத்தில் இருக்கீங்க, 1 மணி நேரம் ஏகாந்தமாக உக்காருங்கன்னு ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொரு மணி நேரமாக ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் 8 மணி நேரத்தை ரீச் பண்ணிடலாம். நேரம்னா உங்களுக்கு அப்போ எப்படி அலாட் ஆகுதுன்னு பாருங்கள், எத்தனை மிராக்கள் நடக்குதுன்னு பாருங்கள், எத்தனை நிகழ்ச்சிகளை எப்படி பிளான் பண்ணி எவ்வளோ கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். இப்போ எல்லாருமே மனம் விட்டு சொன்னதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லதை நான் கேட்டதை திரும்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நீங்கள் இந்த இதுன்னு சொல்கிறோம் இல்லையா, என்விரான்மெண்ட்டு சரியில்லை, சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் சரியாயிடும். இதுக்கு வர முடியல, அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, அதை பண்ண முடியல, அதெல்லாம் கரெக்டாக நடக்கும். மிகச்சரியாக நடக்கும். மிக சரியாக நடக்கும். இதெல்லாம் அடியன் கடந்து வந்திருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா அது சார்ந்த சப்போர்ட், ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களால். இடைஞ்சலெல்லாம் விலகி போகும். எத்தனையோ இருக்குது அதில். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க, பண்ணணும். இனிமேல் நேரத்தை வீணாடிக்காதீங்க. இந்த சர்வஜ்ய நிலையை நீங்கள் தொட்டாதான் நிஷ்டை கை கூடும். நல்லா புரிஞ்சுங்க. விசாரம் சப்ஜெக்டில் இல்லை, மந்திரங்கள் படிக்க போகிறேன், அது வேகமாக படிச்சுட்டே போகலாம். அது மந்திரம் கர்மகாண்டம், சித்திகளை நோக்கி சித்திகள் தரும், அதெல்லாம் நம்ம 10 நிமிஷத்தில் கூட படிக்கலாம். இந்த விசாரம் ரொம்ப முக்கியம். அதில் விசாரம் இல்லாதனால இதை ஒரு ஜென்ரலாக ஒரு ரெவியூ மாதிரி இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கேன். ஏற்கனவே இதெல்லாம் பேசுனது தான், புதுசாக பேசலாம். ஆனால் இதெல்லாம் திரும்ப பேச கேட்க உங்கள் ஆள் மனதில் இது போய் உக்காந்தா சர்வஜ்ய நிலையை தொட்டால் தான் நிஷ்டை கை கூடும். நிஷ்டையில் தான் எல்லா சூக்ஷ்மமும் எல்லா பலனும் இருக்குது. நீங்கள் 12 ஆண்டுகள் சிரவணம் பண்ணின இந்த பிரம்மஞானமானது, மனனம் பண்ணினது நிதித்தியாசனத்தில் தான் இருக்குது. தியானம் நீ உங்களை பண்ண சொல்ல, ஏகாந்தத்தில் விசாரம் பண்ணுங்கன்றேன், ஏகாந்தத்தில் நிதித்தியாசனம் பண்ணுங்கன்றேன். இந்த 10 வார்த்தையை பண்ணலாம், ஒரு வார்த்தையை பண்ணலாம். ஒரு வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 3 வார்த்தையும் புரிஞ்சிருக்கும், 5 வார்த்தையும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், 10 வார்த்தை கொஞ்சம் இன்னும் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. தத்துவமசி பண்ணும்போது எல்லாமே புரியும். 1, 3, 5, 10, 100மே புரியும். 100க்கு நான் அந்த தத்துவமசி பேசும்போது வரிசைப்படுத்துவேன் அந்த 100. மந்திரத்துக்குள்ளே போய் அந்த மந்திர ஃபோக்கஸ் பாயிண்டோடு நம்ம பேசும்போது தான் இந்த வார்த்தைக்கு மிகச்சரியான துல்லியமான அர்த்தம் உங்களுக்கு உக்காரும். இல்லைன்னா இப்படி விட்டு வச்சா தான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் சர்வஜ்ய நிலைங்கிற 2000 ஆடியோவை என்னெல்லாம் விட்டா அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறாரு, 2 ஆடியோ கேட்டஞ்சி நாடி நரம்புலாம் ஏதோ ஒரு லிங்க் ஆகிடுச்சு முருகனோட. அவ்வளோ நெகிழ்ந்து சொல்கிறார். சொல்லுங்கள், உடனே பார்க்கணுன்னு தோணுமா? சொல்லுங்கள். அதனால் முதல்ல சர்வஜ்ய நிலை, 2வது நிஷ்டையில் தான் மிக சூக்ஷ்மம்லாம் இருக்குது. அதை சொல்லிவிட்டு நான் இப்போ மந்திரத்துக்குள்ளே போகிறேன். புரியுதா? அதனால் நேரத்தை ஏகாந்தத்துக்கு, ஏகாந்தங்கிற வார்த்தை தான் நான் உங்களுக்கு ஏகாந்தின்னு ஒரு வார்த்தை. வேதாந்தி ஈக்குவல் டு ஏகாந்தி. வேதாந்தி ஏகாந்தி.
வேதாந்தினா அவன் சிந்தனைகள் ஆத்மா அசங்க, ஆத்மா யாரு கூடயும் சேராது. தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். இப்போ இங்கே பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிரச்சனை இருந்தால் ஒருத்தன் இருக்க மாட்டான், துண்டகானம் துணிகானம் ஓடிப்படுவான். ஒன்றும் இல்லை, பிள்ளையார் சேர்த்து அன்றைக்கி சாமி பொறுப்பாடு, ஒருத்தன் வரல. எல்லாம் வீட்டில் கொழுக்கட்டை சொன்னுச்சு, சும்மா இருங்கச்சி, உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் அன்றைக்கி அவன் வரல இவன் வரலன்னு யாரையும் எதிர்ப்பான். முருகன் தான் வருவார். முருகன் தான் சாஸ்வதம், இறைவன் தான் சாஸ்வதம். நீங்கள் யார் உங்கள் இஷ்ட தெய்வமோ அவர் தான் வந்து நிற்கும். யார் வராட்டினாலும் அவர் வந்துடுவார். குரு சேவா முக்கியம். முருகப்பெருமானுக்கு 3:30 மணிக்கு திருப்பள்ளி அடித்து, பல பேருக்கு திருப்பள்ளி அடிச்சுன்னா என்னன்னு கேட்குறான். எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்? என்ன இதில் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, லாமினேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க, இது யார் எழுதுனது அப்படின்னு கேட்குறான். என்கிட்டே வந்து கேட்குறான். ஏன்னா முத இப்போ தான் வாழ்க்கையில் 3:30 மணிக்கு எழுந்திருக்கான். வயசு 50 ஆச்சு. பிரம்ம முகூர்த்தத்தில் அவன் வாழ்க்கையில் எழுந்ததே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் அப்பா அம்மா அதெல்லாம் சொல்லியே தரல. என்ன நீங்கள் புதுசாக சொல்லி தரீங்க? குரு சேவா பண்ணுன்றீங்க. குரு சேவா பண்ணினாதான் வழியெல்லாம் திறக்கும் தம்பி. அவ்வளோதான், சுருக்கமாக சொல்லிட்டேன். இல்லைன்னா யாராவது எங்கேயாவது ஒரு பிரகாரத்தில் சுற்றிட்டு கிடப்பீங்க, ஜாகிரதை. குரு சேவானா முருக சேவா, அவ்வளோதான். இப்போ மந்திரத்துக்குள்ளே போகிறோம். இப்போ இந்த நாராயண யந்திரத்துலேயும் அதில் இருக்கக்கூடிய மந்திரங்களையும் இப்போ பேச போகிறோம். என்னென்ன அதை கேட்குறாரு. தத் ஸ்வரூபம் கதமிதி. இந்த நாராயண யந்திர மந்திரம்னு சொல்கிறீங்களே, அது விசேஷமாக ஜெயிக்கும்னு சொல்கிறீங்களே, அது ஸ்வரூபத்தை சொல்ல முடியுமா? சொல்கிறேன். அவர்கிட்டே கேட்குறான். சொல்கிறதே நாராயணன், கேட்குறது பிரம்மா கேட்குறாரு. இப்போ சிஷ்யன் குருங்கிற பேச்சு பேசுகிறோம். கேட்குறாரு. அதுக்கு தேசிக ஸ்ததேதி ஹோவாச்ச. தேசிகர் வழி சொல்கிறார். குரு ஆதோ ஷட்கோண சக்கரம் அது வர்ணிக்கிறார். வர்ணனை தான், ஃபுல்லாக வர்ணனை தான். மந்திரம் வர்ணனை, அந்த மந்திரம் வர்ணனை வரும். ஆனால் காதுக்கு புண்ணியம், மகா புண்ணியம். இது மகா புண்ணியம். இதுக்கு பாஷ்யக்காரர் பாஷ்யம் எழுதலை. இது 18 மந்திரம் வச்சுங்களேன். 30 to 48 கரெக்டு. 30 to 48 மந்திரத்துக்கு அவர் பாஷ்யம் எழுதலை. இதை மந்திரம் ஏன்னா பாஷ்யம் எழுத முடியாது அவரால். அவர் பயப்படுறாரு. அது ஒரு பெரிய குரூப், அது பெரிய கமிட்டி அது. ஏன்னா இதுக்கு தனி சாஸ்திரம் இருக்குது, உபாசனை இருக்குது, குரு இருக்காங்க, உபாசகர்கள் இருக்காங்க. அப்படி தான் அதை இது பண்ணணும். அதனால் நான் அந்த மந்திரத்தை மந்திரமாகவே வச்சுக்கிறேன். இதெல்லாம் அதில் இருக்குது அப்படின்னா எல்லாம் புரியும் உங்களுக்கு புரியும். இப்போ நான் படிக்கிற போது உங்களுக்கு நல்லா புரியும். அங்கங்கே அடியன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இதுக்குள்ளே போயிருவீங்க நீங்கள். அது உங்களுக்கு வேதாந்தத்துக்குள்ளே போயின்னு இருக்கும்போது காப்பி வாங்க போனேன்னு பசுமாடு பின்னாடி அகத்திக்கீரையை வாங்கிட்டு போயிட்டான் ஒருத்தன். அது மாதிரி டைவர்ட் ஆயிடுவீங்கல்ல, அது கூடாதுங்கிறதுக்காக தான். நீங்கள் ஒன்று சொல்கிறேனே, நீங்கள் நல்லா எல்லாரும் ஜெயிக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் நிஷ்டை கை கூடனுச்சுன்னா மாயா சக்தி, யோக சக்தி, போக சக்தியாக மாறுறா. நிஷ்டையில் இருக்கிறவனுக்கா பல 1000 கோடிகளை அள்ளி கொடுக்குறா. நீங்கள் கேட்குறான் அல்பமாக 100 கோடி கொடு, 50 கோடி கொடுன்னு கேட்பீங்க. யோக சக்தி, போக சக்தியாக மாயா நிஷ்டையில் இருக்கிறவங்களுக்கு தான் அள்ளி கொடுக்குறா. இப்போ தான் சாமியாரெலாம் எவ்வளோ கோடீஸ்வரராக இருக்காங்க. என்ன காரணம்? வீடு வீடாக போய் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு எடுத்துன்னு வராங்களா? என்ன காரணம்? நிஷ்டை காரணம். அவங்களுக்கு தேவை இருந்ததுன்னா அதை பயன்படுத்துவாங்க. இல்லைன்னா ஹாஸ்பிட்டல், காலேஜு, ஏதோ ஸ்கூலு, ஏதோ ஒன்று யாரையும் எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது. விமர்சனம் பண்ணால் மகாபாவம் தெரியுமில்ல. ஞானிகளை விமர்சனம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டால், அவங்க இதனால் வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செஞ்சுருந்தாங்க. அந்த பாவம் எல்லாம் உங்கள் தலையில் விடியும். தெரியாதவனுக்காக சொல்கிறேன். சரி, அவன் புண்ணியம் பண்ணாதே எல்லாருக்கும் பிரித்து, யாரெல்லாம் அவருக்கு குரு சேவா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு போகிறாங்க. சாஸ்திரம்னா என்னன்னு சொந்த கருத்து இல்லை. அதனால் பெரியவங்களையெல்லாம் மகானுபாவங்களையெல்லாம் வாய்க்கு வந்தபடிலாம் பேசின்னு இருக்கோம் நம்ம. அது தவறு. அது உனக்கு அறிவே இல்லைன்னு தெரியுமா இல்லையா? உனக்கு
உனக்கு மெய்யறிவே கிடையாது, நீ எப்படி அவனை விமர்சனம் பண்ணுவ? போட்டோம். இப்போது நிஷ்டைக்குள்ளே எல்லாமே இருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்? கர்மநாசம், பாபநாசம், வாசநாசம், சாந்தி நிரந்தரம், பிரீத்தி நிரந்தரம், சித்தி நிரந்தரம். 3 ஆச்சா? சித்தி தான் நீ கேட்குறது கிடைக்கும்னு நினச்சது நடக்கிறது. 3 ஆச்சா? ஆனந்த நிரந்தரம், புனிதம். 5 பாயிண்ட் இருக்குது. முக்கியமாக பாபநாசான சர்வசஞ்சித பாபநாசம், சர்வசஞ்சித கர்மநாசம், சர்வசஞ்சித வாசனாசயமாகுதுன்னா யார் செய்வாத? யாரும் செய்ய முடியும்? யாராலையும் செய்ய முடியாது. ஞானாக்னி செய்துன்னு வேதம் சொல்லுது. பொய் சொல்லுமா? அடியன் அதுக்கு சான்று கொடுக்குறேன். இதெல்லாம் நடக்குதான் போது அடியன் செய்து காட்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த யந்திரம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆதோ முதல்ல ஷட்கோண சக்கரம் அருகோணத்தில் இருக்குது. தன் மத்திய ஷடுதல பத்மம், அது நடுவில் 6 இதழ் கொண்ட தாமரை. தத் கர்ணிகாயாம் பிரணவ ஓம் இதி, அது மேடையில் ஓங்காரம். ஓங்காரம் முடிஞ்சு போச்சு, பிரம்மம் ஓங்காரம். அப்புறம் சில பேர்லாம் சில மந்திரங்களை எல்லாம் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி ஓம் நமச்சிவாயன்னு தான் வேதத்தில் இருக்குது. ஓம் நமச்சிவாயன்னு தான் வேதத்தில் இருக்குது. இதை இப்படி பண்ணால் அந்த பலன், அப்படி பண்ணால் இந்த பலன், இப்படி பண்ணால் அந்த பலன் சொல்லி கடைசியில் ஓங்காரத்தை விட்டானுங்க. அந்த கிரிவலம் வரும்போது யார்கிட்டையும் சொன்னேன், நீங்கள் ஓங்காரம் ஜபம் பண்ணிகிட்டே வாங்கன்னு. இல்லை, நான் சிவாய நம்ம சொல்கிறேன்னு. சிவாய நான் ஓங்காரம் இல்லையப்பா யோசிக்கிறேன். ஓங்காரம் இல்லாத மந்திரம் உயிர்ப்பு கிடையாது, புரிஞ்சுக்குங்க. வேதம் சொல்கிறது, என்னுடைய கருத்து இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க இடையிலன்னா, ஏதோ ஒரு பலன் கருதி ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. ஏன்ப்பா உங்கள் அப்பாவை நீ எப்படி கூப்பிட்டாலும் உங்ககிட்ட வரமாட்டாரா? உங்கள் அப்பாவை நீ எப்படி கூப்பிட்டாலும் உங்ககிட்ட வரமாட்டாரா? சொல்லுங்கள். அவ்வளோதான். சாதாரண விஷயம், பாமரர்களுக்கு புரிஞ்ச விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி பண்ணால் அந்த பலன், அப்படி பண்ணால் இந்த பலன், இப்படி பண்ணால் இப்படி ஆயிடும், அப்படி பண்ணால் அப்படி. மந்திரமே ஜபிக்க வேணாம். போ, அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு இங்கேருந்தே கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. அன்பு தான் முக்கியம். இதெல்லாம் சப்ஜெக்ட்லாம் உபாதி. மந்திரங்கள்லாம் மந்திரங்கள், யந்திரங்கள், தந்திரங்கள் அடியேன்னு சொல்கிறேனே, உபாதி. எல்லாம் உபாதி, எல்லாம் நீக்கப்படக்கூடியது. அந்த தேவதையே நீக்க போகிறோம். தேவதைக்கே டூரேஷன் உண்டு, தெரியுமில்ல? எல்லா தேவதைகளுக்கும் டூரேஷன் உண்டு. தோன்றின எல்லா தேவதைகளுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. சாஸ்வதமானது யார்? யார் சாஸ்வதமானது? நீ தான். உனக்குள்ளே இருக்கிற அந்த சத்து தான். உனக்குள்ளே இருக்கிறது நீ தான் ஒத்துக்கிற. நீ தானா ஒத்துக்க மாட்டேற. ஏன்னா நம்ப முடியல. உனக்குள்ளே இருக்குன்னா ஒத்துக்கிற, அதை யாரும் மறுக்க மாட்டீங்க. அது நீ தான்டானா. இப்போ உங்களுள்ளே இருக்கிறது யார்? உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் தானே சொல்லணும். உங்கள் பொருளை உங்கள் தானே சொல்கிறோம். கடையில் இருக்கும்போது மோதிரம் கடைக்காரனுது, இப்போ நீங்கள் வாங்கி போட்டுருக்கீங்க. யாருது இது? வெளியில் இருக்கிறதே உங்களுதுன்னு சொல்கிறீங்க, எந்துங்கிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரம்பரை நீங்கள் தான் சொன்னால் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? இருட்டாக இருக்குது உள்ளே. அதான் விஷயம். யாரும் சொல்லலை இது வரைக்கும். அது முக்கியமான பாயிண்ட்டு. யாருமே சொல்லலை. நான் சொல்கிறேன், அந்த வள்ளலார் கொஞ்சம் நான் சிரவணம் பண்ணதுலேருந்து இந்த மொத்த 108 உபநிஷத்தையும் அனலைஸ் பண்ணதில் பியூராக பேஸான அடிப்படை விஷயத்த கம்ப்ளீட்டாக வேதத்துலேருந்து எடுத்திருக்காங்க. எடுத்து தமிழ் பண்ணியிருக்காங்க. அதில் நிறையா சூக்ஷ்மங்களை சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, வேதாந்தம் மட்டும் இல்லை, தனி மார்க்கம்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். தனி உபநிஷத்து படித்தா அது எங்கேருந்து வந்திருக்கு எல்லாம் தெரியும். உபநிஷத்தை படிச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 to 70% வேதாந்தம் தான். அது வேதாந்தம் தான். அவரும் கோவிலுக்கெல்லாம் அதிகமாக போயிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. அவரும் சொல்கிறாரு, மனித நேயத்தை பாரியா, நீ 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 வந்து பண்ணுற நைவேத்தியம் சாமி ஏற்றுக்கிறாரோ இல்லையோ, நீ பண்ணுற அன்னதானம் மக்கள் ஏற்றுக்குவாங்க, சாமி மக்களுக்குள்ளே இருக்காங்கல்ல, சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. பல இடத்துல சொல்கிறாரு. வேதாந்தம் என்ன சொல்லுது? வேதாந்தம் என்ன சொல்லுது? பிரம்மனுக்குள்ளே இருக்காருன்னு சொல்லுது.
ஒரு பக்குவ நிலையில் நீயும் அவர் ஒன்றுன்னு சொல்லுது, இன்னொரு பக்குவ நிலையில் நீ தான் அதுன்னு சொல்லுது. எல்லாம் உடனே சொல்லலை, ஃபஸ்ட்டே சொல்ல, கடைசியில் தான் சொல்லணுதா? கடைசியிலும் சொல்லலை. நீ பக்குவப்படாத வரைக்கும் சொல்லாது. நீ பக்குவப்படாத வரைக்கும் எந்த குருவும் தத்துவமசி சொல்லவே மாட்டாங்க. எந்த குருவும் சொல்ல மாட்டாங்க. ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, வேதத்தில் இருக்குது கொஞ்சம் அறிமுகப்படுத்துறதுக்காக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை விசாரமே பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் தத்துவமசி விசாரம் பண்ணியிருக்கேன்னா கேளுங்க. 2000 ஆடியோ வந்திருக்குங்க, போயிருக்கு, டெலிவரி ஆகிருக்கு. தத்துவமசி எங்கேயாவது பேசியிருக்கேன்னா பாருங்கள். டீட்டெயில் பேச மாட்டேன், சூக்ஷ்மம் இருக்குது அதுக்குள்ளே. பக்குவம் விடாமல் அதை சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அங்கே தான் சொல்லக்கூடாதுங்கிற வார்த்தை ரகசியம், பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கிறது அங்கே தான் இருக்குது. இப்போ ஓங்காரம் நடுவில் நிற்குது. ஓங்காரம் ஏகாட்சர பிரம்மம். நேற்றே சொன்னேன், அதுதான் அகர உகர மகரம், உலகத்தினுடைய எல்லா சவுண்டும் அதுக்குள்ளே ஒடுங்குது. அதை தான் மந்திரராஜன்னு சொல்லணும். மறுபடி சொன்னால் ஓங்காரத்தை நீங்கள், அதுதான் ஓங்காரத்தை தான் இப்போ நான் சொன்னேன். ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு போய மந்திரம் உயிர்ப்பிக்கணும்னா ஓங்காரம்னு ஓங்கார நமச்சிவாயத்தை கூட விடலாம், ஓங்காரத்தை விட முடியாது. நமச்சிவாயம் நாம ரூபம், ஓங்காரம் சாஸ்வதம். இந்த ஓங்காரத்தை எல்லா உபநிஷத்தும் சொல்லுது, வேறு எந்த மந்திரத்தையும் சொல்லலை. 108 உபநிஷத்துலேயும் ஓங்காரம் பேசாத உபநிஷத்தே கிடையாது. உபநிஷத்து ஞானம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். எளிமையானது. இகத்தை பரத்தை, சம்சாரிக்கு சன்னியாசி 2 பேருக்கும் பொருந்தது. இகத்தையும் வெல்லலாம், பரத்தையும் வெல்லலாம். ஓங்காரமே முருகப்பெருமான், ஓங்காரமே பிரணவம், ஓங்காரமே பிராணன், ஓங்காரமே உயிர், ஓங்காரமே சைத்தன்யம், ஓங்காரமே சத்து, ஓங்காரமே உணர்வு. சொல்லிக்கிட்டே போவேன். உத்கீதம், சாமம், ஸ்வரம், எத்தனை வார்த்தை இருக்கு ஓங்காரம். சிறப்போ சிறப்பு. வேற எந்த மந்திரத்தையும் இது மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கா பாருங்க, இருக்காது. ஒவ்வொரு அக்ஷரத்துக்கு ஒரு பலனை சொல்லிட்டு விட்டுரும். ஓங்காரத்தினுடைய மதிப்பு உங்களை பிரம்மமாக்குதுங்கிறோம். அப்புறம் என்ன இருக்கு? கடவுளுக்கு மேலே என்ன பாருங்க? ஏகாட்சரம் பிரம்மம் ஓம். அந்த ஓங்காரம் இங்கே அந்த சட்கோண நடுவில் பெருமாளுக்கும் இதுக்கும் ஒத்து வருது. பெருமாள் யந்திரத்துக்கும் இது முருகனுடைய வேல் பூஜையில் இந்த மந்திரம்லாம் வருது. இந்த சட்கோணத்துக்கு நடுவில் ஊருகஸ்தம் தண்டபாணி மௌஞ்சி கோபிடதாரினம் அப்படின்னு ஒரு தியானம் வருது. அதில் ஓங்கார மத்திய நிலைய அப்படின்னு வரும். நாளைக்கு அது நான் வேல் பூஜை பண்ணும்போது நீங்கள் மந்திரத்தை கவனிங்க. ஷட்கோணம் முருகனுக்கு தானே. ஆறுமுகம் தன் மத்திய ஷடுதள பத்மம், ஆறிதழ் கொண்ட தாமரை, அதனுடைய மேடையில் பிரணவம் ஓங்காரம். ஓமிதி பிரணவ மத்திய நாராயண பீஜம். நாராயண பீஜம் ஓம் நமோ நாராயண. நாராயண பீஜம் நம்முன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒரு பீஜம் இருக்குது. அம்பாளுக்கு கிரீம், அது நல்லா தெரியும். முருகனுக்கு சௌம் தெரியும். பிள்ளையாருக்கு கம்முன்னு இருன்னு சொல்கிறாங்களே, கம்முன்னு இருப்பா அப்படின்னு சொல்லனா பிள்ளையார் என்ன இருப்பா. அப்புறம் சும்முன்னு இருனா சுப்பிரமணியம், அதான் சௌம் தான் சும்மு. நான் சும்மா இருந்தேன்னு சொல்கிறேன் இல்லையா, நான் சும்முன்னு நான் சிவனேன்னு இருந்தேன்னு அர்த்தம். நாராயண பீஜம் எழுதலை, பீஜம் எழுதணும்னு சொல்லுது. பீஜம் இங்கே எழுதலை, மந்திரத்தில் எழுதலை, பீஜம் எழுதணும். அந்த 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 எந்திரத்தில் எழுதணும். சத் சாத்தியம் கர்ப்பிதம், அதுவே சாத்தியம். கர்ப்பிதம் மம
மம சர்வாபீஷ்ட என்னுடைய சர்வாபீஷ்ட சித்திம் என்னுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் அபிஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அபிஷ்டனா என்னது விருப்பங்கள், என்னுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் சித்திம் குரு சித்தி செய்வாயாக. இதில் என்னென்ன பலன் இருக்குது, இந்த யந்திரத்தில் உள்ள மந்திரங்களை நீங்கள் கேட்டாலோ படித்தாலோ என்னென்ன பலன் இருக்குன்னு சொல்லிடுறேன். அதில் எழுதப்பட்டிருக்கு. சர்வ பாபநாசம் ஒன்று, இஷ்டகாமனாயின் பூரகம் இஷ்டகாம விருப்பங்கள்லாம் நிறைவேறும். சாயுஜ்ய மோட்ச பிரதாயக கிரமமுக்தி உங்களுக்கு உண்டு. சமஸ்த காரிய சாதகம் எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். ஆனால் இதுக்கு உபாசனா பண்ணணும். உபாசனானா வழிபாடு பண்ணணும், மந்திரத்துக்கு உயிர் கொடுக்கணும். சரி, சித்திம் குரு ஸ்வாஹா இது தத் பத்மதலேஷு அந்த பத்மத்தில் விஷ்ணு நரசிம்ம ஷடாட்சர மந்திரம் 6 எழுத்து மந்திரங்கள் எல்லாத்தையும் எழுதணும். ஓம் நமோ விஷ்ணவே, ஓம் நமோ விஷ்ணவே, ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஷம் ஷம் யௌம் பட் அப்படின்னு எழுதணும். எல்லாமே எழுதணும், இல்லை வரையணும். இதெல்லாம் முதல்ல பேப்பரில் எழுதுவாங்க, அதுக்கப்புறமா யந்திரமாக பண்ணுவாங்க. தது தல கபோலேஷு அதனுடைய கோணத்தில் நடுவில் கோணத்தில் கார்னரில் ராமகிருஷ்ண ஷடாட்சர மந்திரம். முதல்ல மந்திரம் விஷ்ணு நரசிம்ம ஷடாட்சரம், அதான் ஓம் நமோ விஷ்ணவே. ஐம் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஷம் யௌம் பட் அப்படின்னு சொன்னது. இப்போ ராம கிருஷ்ண ஷடாட்சரம், ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள ஷடாட்சரம். ராமராமாய நமக, ராமராமாய நமக, க்ளீம் கிருஷ்ணாய நமக. ஷட்கோணேஷு 6 கோணங்கள்லையும் சுதர்சன ஷடாட்சர மந்திரம். சுதர்சன் எல்லாம் இந்த ஃபேமிலியாக வரப்போகுது. மொத்த ஃபேமிலியும் நாராயணனுடைய எல்லா குடும்பத்தார் மெம்பர்களும் இந்த யந்திரத்தில் வரப்போகிறாங்க போல் அனுமானம். ஷட்கோணேஷு 6 கோணத்துலேயும் கார்னர்லையும் ஷடாட்சர மந்திரக சகசிரார ஹும் சகசிரார ஹும் பட் இது சிகரத்தில் ஹும் பட்னு எழுதணும். ஷட்கோண கபோலேஷு பிரணவயுக்தா எல்லாத்துலேயும் பிரணவயுக்தா. நல்லா புரிஞ்சுங்க, இது பெருமாள் உபதேசம் பண்ணுறாரு, பிரணவம் சேர்க்க சொல்கிறார், எல்லாத்துலேயும் பிரணவம் சேர்க்க சொல்கிறாரு. அப்போ ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு ஒரு மந்திரம். அது தாரகமாக அதை சொல்கிறாங்க, உபநிஷத்துலையும் இருக்கு. ஆனால் ஓங்காரம் இல்லை. ராமராமாயணமாக தாரக மந்திரத்தில் இருக்கு, ஓங்காரம் இல்லை, ஓம் இல்லை. இவர் சொல்கிறார் பாருங்க, பிரணவயுக்த சிவபஞ்சாட்சர மந்திரம். சிவபஞ்சாட்சரத்தை உச்சாடனம் பண்ணுங்க, அதாவது எழுதுங்க. சிவபஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய இது உபநிஷத்து சொல்லுதுப்பா. உபநிஷத்து ஓங்காரத்தை சேர்த்து சொல்லுது. இவன் அது ஏதோ அப்படி பண்ணு இப்படி பண்ணு, என்ன பிரமாணம்னு தெரியல. தெரிஞ்சுக்காமல் பேசக்கூடாது, அதனால தான் அதுக்கு மேலே நான் போகல. ஓங்காரம் சேர்க்காமல் சொல்கிறாங்கங்கிற ஒரு இதை வலியுறுத்துகிறேன். தத் பகிஹி பிரணவமாலாயுக்தம் விருத்தம். அதனுடைய வெளிப்பகுதியில் பிரணவமாலா ஓங்கார மாலா சேர்த்து விருத்தம் ஒரு வட்டத்தை போட்டு விருத்தாது பகீர் அஷ்டதள பத்மம், அது நடுவில் ஒரு 8 இதழ் கொண்ட தாமரை. தேஷு அதில் எல்லாம் சம்ஸ்கிருதங்க, நமக்கு ஈஸியாக புரியுது பாருங்கள். அதில் நாராயண நரசிம்ம அஷ்டாட்சர மந்திரம், நாராயணன் மந்திரமும் நரசிம்ம மந்திரமும் 8 எழுத்தில் இருக்கணும். 8 இதழ் கொண்ட தாமரை 8 எழுத்து மந்திரம். ஓம் நமோ நாராயணாய ஜெய ஜெய நரசிம்ஹ. இதெல்லாம்
கோடான கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் இது கேட்குறதுக்கு, இந்த மந்திரத்தை. அதுக்காக தான் இந்த இதை ஸ்கிப் பண்ணாமல் அவங்க பாஷையை எழுதாட்டினா கூட இது உங்கள் காதுக்கு வந்து சேரட்டும், உள்ளே இருக்கக்கூடிய உயிரில் மேன்மை பெறும். பெருமாள் மந்திரம் இல்லையா? பக்தியும் யோகமும் ஞானமும். பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நம்ம எத்தனை ஜென்மா எடுத்தாலும் காது கொடுத்து கேட்க முடியாத மந்திரங்கள். நாராயணன் நீங்கள் சாதாரணமாக கேட்டுக்கலாம், அது வேற. உபநிஷத்தில் இருக்கு, அதை உச்சாடனம் பண்ணுறதுக்கு ஒரு குருவை கொடுத்து சொல்லுப்பா அப்படின்னு இதாகுதுன்னு சொன்னால் அங்கே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா மந்திரம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு கிளாஸே போனாலும் பரவாயில்ல, இந்த மந்திரங்களை எல்லாத்தையும் உச்சாடனம் பண்ணிடணும். ஏன்னு கேட்டால் எத்தனையோ கோடி வருஷத்துக்கு அப்புறமா இது வெளிப்படுது. மந்திரங்கள்லேருந்து எடுக்கிறோம், உபநிஷத்துலேருந்து எடுக்கிறோம். நாராயண நிருசிம்ம அஷ்டாட்சர மந்திரோ ஓம் நமோ நாராயணாய ஜெய ஜெய நரசிம்ஹ. தது தல சந்தேஷு, அந்த தளத்தில் ஒவ்வொரு சந்தியிலையும் இப்படி வரும்ல, எதல் இப்படி வரும்ல, எதல் இதெல்லாம் போடுவீங்களா, இப்படி மலர்ந்த எதல் இப்படி தானே இருக்கும் பத்மம், அது சந்தியில் இடுக்கல. ராமகிருஷ்ண ஸ்ரீகர அஷ்டாட்சர, ராமகிருஷ்ண ஸ்ரீகர அஷ்டாட்சர மந்திராக. 6வது மந்திரம் ஓம் ராமாயகும். ஓம் இதில் இருக்கு. ராமாயகும் பட் ஸ்வாஹா, ஹும் பட் ஸ்வாஹா அப்படிங்கிறதுல இதெல்லாம் ஒரு மந்திரம் பூர்த்தி அடைகிறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க. ஹும் பட் ஸ்வாஹா தனிப்பட்ட அர்த்தம் இல்லை, ஆனால் அந்த வேக்கன்சி அது பூர்த்தி பண்ணும். ஸ்வாகானா நம்ம சொல்லுவோம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வாகா வந்து அக்னியினுடைய மனைவியினுடைய பெயர்னு சொல்லுவாங்க. மற்றபடி தனியாக ஒரு அர்த்தமே அது எடுத்து கொடுக்கல, புரியுதா? ஆனால் மந்திரத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய வேலையை அது செய்யுது. ரிஷிகள் வடிவமைச்சது. மந்திரங்களை பார்த்து கேட்டு எழுதியிருக்காங்க. கிளேம் தாமோதராய நமக உத்திஷ்ட சீக்கர ஸ்வாகா. சீக்கிரம் செய்யுங்க. சீக்கிரம்னா எங்களை பணம் கொடுங்க, பணக்காரனாக மாற்றுங்க. தத் பாகிகி, அதனுடைய வெளியில் பிரணவ மாலாயுக்தம் விருத்தம் விருத்தாதி பகி நவதள பத்ரம். அடுத்தது 9 இதழ் தாமரை. தேஷு தலேஷு ராமகிருஷ்ண ஹயக்ரீவ நவாட்சரம். ராமகிருஷ்ண ஹயக்ரீவ 9 எழுத்து கொண்ட மந்திராக. ஓம் ராமச்சந்திராய நமக. பார்த்திங்கன்னா 9 எழுத்து வரும். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய க்ளீம். ஹசௌம் ஹயக்ரீவாய நமோ. ஹசௌம் தத் தல கபோலேஷு. அது நடுவில் தட்சிணாமூர்த்தி நவாட்சர மந்திரம். சிவமும் விஷ்ணுவும் சேர்ந்து வருதுங்க. சொல்கிறது பெருமாள், விட்டு கொடுக்கல பாருங்கள். அப்படியே பேலன்ஸ். நம்ம தான் சண்டை போட்டு கிடக்குறான், இவங்க தான் கீழே தான் சண்டை போட்டு கிடக்குறான். மேலே அவங்க ஒத்துமையாக தான் இருக்காங்க. சம்பந்தின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சங்கர நாராயணன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதான் முருகன் அங்கே கனெக்ட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா சண்டை போட்டுக்குவானுங்க இவனுங்க அப்படின்ட்டு. பக்தி இருக்குது, ஞானம் இல்லை. ஞானம் இருந்தால் சண்டை போடுவானா? அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் பக்தி எல்லாருக்கிட்டையும் எனக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் தான் கொடுக்கணும். முருக பக்தர்கள் அல்லது முருக சிஷ்யர்கள் தான் நீங்கள் கொடுக்கணும் மக்களுக்கு. தட்சிணாமூர்த்தி கொண்டு வர. தட்சிணாமூர்த்தி தட்சிணான்னு சொன்னால் ஒளிவிடும், ஒளி சுடர்விடும் அறிவு. சுடர்விடும் அறிவுடன் படைத்து விட்டாய் சொல்லடி. சிவசக்தின்னு ஒரு பாட்டு இருக்குது, சினிமா பாட்டு. பாரதி பண்ணதுலாம் தெரியாது. தட்சிணாமூர்த்தி நவாட்சர மந்திரக. ஓம் தட்சிணாமூர்த்தி ஈஸ்வரோம் ஈஸ்வரோம். தது பகிர் நாராயண பீஜயுக்தம். நாராயண பீஜயுக்தம் நம்மன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 3 சொல்லி நம். பீஜயுக்தம் விருத்தம் விருத்தா, ஒரு வட்டமும் அதில் பீஜத்தை எழுதி விருத்தாது பகி, அதனுடைய புறத்தில் தசதள பத்மம் 10 இதழ் கொண்ட தாமரை. இதெல்லாம் இருக்கா? இருக்கணும், இல்லாமல் எழுத மாட்டாங்க.
இப்போ தான் தாமரையுடைய இதழ்களுடைய கணக்கெல்லாம் நமக்கு தெரிய வருது. கற்பனை இல்லை இதெல்லாம். இந்த லட்சணம்லாம் அதுக்கிட்ட இருக்குது. அதனால தான் அது உயர்வான பூவாக இருக்குது. அது நேஷ்னல் ஃப்ளாக் தானே அது. அதிசயமான ஒரு மலர் அது. அது மலர்ந்தே தீரும். யார் தடுத்தாலும் அது மலர்ந்தே தீரும். தசதல பத்மம் தேசு தலேஷு ராமகிருஷ்ண தசாட்சர. ராமகிருஷ்ணன் 2 பேரும் மாறி மாறி வரும். 10 எழுத்து மந்திரம். ஹும் ஜானகி வல்லபாய ஸ்வாஹா. ஸ்ரீரங்கத்துக்கே போகிற மாதிரி இருக்குல்ல. கோபிஜன வல்லபாய ஸ்வாஹா. கோபிஜனங்கள். தல சந்திஷு. அதனுடைய தலத்தினுடைய சந்தி இணைப்பில் கனெக்ஷனில் அந்த இதனுடைய நடுப்பகுதியில் கேப்பில் நிருசிம்ம மாலா மந்திர ஓம் நமோ பகவதே ஸ்ரீ மகா நிருசிம்மாய. இதெல்லாம் பல முறை சொல்லணும் போல தோணுது. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ மகா நிருசிம்மாய மந்திரம்லாம் வசீகரம் பண்ணிவிட்டோம். நம்ம மனசை அழைத்துன்னு போயிடும். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ மகா நிருசிம்மாய கரால தம்சவதனாம் மம விக்னான. என்னுடைய விக்னங்களை எல்லாம் பச்சை எல்லாத்தையும் ஜீரணிச்சிரு, நொறுக்கி போட்டுரு. முறுக்கை கடித்து பச்சைன்னு சொல்லணும். பச்சைக்குனானா கடித்து மெல்றது. ஜீரணிக்கிறதும் பொருந்தும். இந்த மந்திரம்லாம் அவ்வளோ பவர். தத் பகிர்கி நிருசிம்ம ஏகாட்சர யுக்தம் விருத்தம். நிருசிம்மனுக்கு ஒரே ஒரு எழுத்து. அந்த அதை சேர்த்து ஒரு வட்டத்தை வரைஞ்சி ஷம் மிரியோம் இது ஏகாட்சரம். ஒரே எழுத்து தான் இது. ஓங்காரம் ஒரே எழுத்துன்னு சொல்கிறோம்ல. 3 எழுத்து இருக்குது அதுக்குள்ள. ஆனால் சவுண்டு ஒன்று தானே. அதை வச்சு சொல்கிறாங்க. விருத்தாத பகிர் துவாதச தளபதம். 12 எழுத்து இதழ் கொண்ட தாமரை. தேசு தலேஷு நாராயண வாசுதேவாக. அதனுடைய இதழ்களில் நாராயண வாசுதேவ துவாதசாட்சர மந்திரம் 12 எழுத்து மந்திரம். ஓம் நமோ பகவதே நாராயணாய. மகத்தான மந்திரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தத் தல கபோலேஷு மகாவிஷ்ணு ராம கிருஷ்ண துவாதசாட்சர மந்திராட்ச. உங்களெல்லாம் சொல்லி 12 எழுத்தில் ஓம் நமோ பகவதே மகாவிஷ்ணவே. ஓம் ஹ்ரீம் பரத்தா அக்ரஜ. பரத்துக்கு அக்ரஜனா முன்னாடி போகிறோம். பரத்துக்கு முன்னாடினா பரத்தோடைய அண்ணன். ராம அனுஜுனா ராமனுக்கு தம்பி. ராம அனுஜ். லக்ஷ்மணன் அர்த்தம். ஆனால் சீர்வார் பாம்பு. ஓம் நமோ பகவதே மகாவிஷ்ணவே. ஓம் ஹ்ரீம் பரத்த அக்ரஜ ராம க்ளீம் ஸ்வாஹா. ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய நமக. தத் பகிர் ஜெகன்மோகன ரெட்டி தானே. தான் ஆந்திரா சிரிச்சுக்கிறீங்க 2 பேரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும். நான் இங்கே மந்திரங்களை உச்சாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிரத்தையோட. 2 பேசி சிரிச்சுட்டு இருக்கேன். அதுதா தத் பகிர் ஜெகன்மோக ரெட்டி ரெட்டி காரு. தத் பகேர் அதன் வெளியில் ஜெகன்மோக பீஜயுக்தம் விருத்த கிளீமிதி. ஒரு வட்டம். அதில் கிளீம்னு சொல்லக்கூடும் எழுதணும். விருத்தாது பகிஷ்ச. அந்த வட்டத்துக்கு வெளியில் சதுர்தசம் 14 பத்மம் இதழ் கொண்ட தாமரையில் தேஷு தலேஷு லக்ஷ்மி நாராயண ஹயக்ரீவ கோபால ததி வாமன மந்திராச்ச. எல்லா அவதாரத்தையும் கொண்டு வந்தாச்சு. யாரும் உங்ககிட்ட எதையும் மறைக்க முடியாது. எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுவீங்க. ஆடியோ வச்சு இதை பாரு போட்டு காட்டுங்க.
என்னாச்சு? ஹயக்ரீவ கோபால ததி வாமன மந்த்ராச்ச ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி வாசுதேவாய நமக. குழந்தை நல்லா கேட்கும், எல்லாம் உள்ளே போகும். சிறப்பு. ஓம் நமக சர்வகோட்டி சர்வ வித்யாராஜாய, கோடி வித்யாவுக்கு ராஜா. ஓம் நமக சர்வகோட்டி சர்வ வித்யாராஜாய க்ளீம் கிருஷ்ணாய கோபால சூடாமன்யே ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ததிவாமனாய தத்தல சந்திஷ் அந்த பூர்ணேஸ்வரி மந்திரக. பூர்ண ஈஸ்வரி மந்திர. ஈஸ்வரி யாரு? பராசக்தி. ஹ்ரீம் எப்படி ஓங்காரம் ஜென்ரலாக சொல்லுவோம், பெண்ணினத்துக்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய மந்திரம் ஹ்ரீம். ராஜ மந்திரமாக சொல்லலாம். அம்பாள். ஐம் யாரு? சரஸ்வதி. க்ளீம் யாரு? காளி. ஸ்ரீம் யாரு? லக்ஷ்மி. லக்ஷ்மி. முக்கியமாக 3 பேரும் மறக்கூடாது. ஹ்ரீம் அம்பாள், க்ளீம் காளி, ஐம் சரஸ்வதி, ஸ்ரீம். அதாவது தரித்திரத்தில் உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி தரித்திரமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்கள். அடியே நான் அங்கீகரிக்கிறேன். தரித்திரத்தில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஓம் ஸ்ரீம்னு ஜபிக்க சொல்லுங்கள். படிப்பு வரல, மக்கா இருக்கான் என் குழந்த, எப்படியாவது கரை சேர மாட்டானான்னு யாராவது பேரண்ட் இருந்தாங்கன்னா ஓம் ஐம் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா தான் பாதுகாக்கப்படும். ஒரு லெஜண்டரி வாழ்க்கை வேணுமா? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி நிறைஞ்சிருக்கணுமா? ஓம் ஹ்ரீம் சொல்லிக் கொடுங்க. சாமிகிட்ட நான் பேசிக்கிறேன். சொல்லிக் கொடுங்க, செஞ்சு பார்க்கட்டும். உங்களை குலதெய்வமாக கொண்டாடுவாங்க. வார்த்தையே இல்லை. அதெல்லாம் மறைக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். பணக்காரனுக்கா சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறேன். கஷ்டத்தில் இருக்கிறவனு சொல்லிக் கொடுங்க. எல்லாம் சத்தியம் 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 சத்தியம். எல்லாம் நடக்கும். செஞ்சு பாருங்கள், நம்பிக்கை வரணும். யார் சொன்னால் செய்வேன்? நீ இதை விட யார் சொல்லுவா? இந்த மந்திரங்கள்லாம் கோடிக்கணக்கில் வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்கலாம், தெரியுமா? சொல்லித்தரலாம். அது மாதிரி சொல்லித்தரலாம். கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு உபதேசம் பண்ணுன்னு சொல்லித்தரலாம். உங்களுக்கு யார் கோடி ரூபா கொடுப்பாங்கன்னு கேட்குறீங்களா? நான் அதை நோக்கி போனேன்னா அந்த நிலைக்கு வந்துடுவேன். அதை நோக்கி நான் போக மாட்டேன். எனக்கு டைம் இல்லை. வேறு விஷயமா போயின்ட்டுருக்கேன். நான் இப்போது வேத கிராமத்தை நோக்கி போயின்ட்டுருக்கேன். ஓம் நமோ பகவதே ததி வாமனாய பூர்ணேஸ்வரி. பூர்ணமாக இருக்கா மந்திரக. ஹ்ரீம் பதம். ஹ்ரீம் பத்மாவதி. அன்னபூரணி. மாகேஸ்வரி. ஸ்வாகா அப்படின்னு சொல்லி ஸ்வாகா பண்ண. தத் பகிஹி. இதெல்லாம் உபாசனை பண்ணும்போது பண்ணலாம். அதையும் சொல்லி கொடுக்குது. அது மந்திரங்களில் யந்திரங்களில் இது எழுதிட்டு மந்திரங்களை சொல்லி மந்திரங்களை ஸ்வாகா சொல்லி நைவேத்தியம் பண்ணணும். தத் பகிஹி. அதனுடைய புறத்தில் பிரணவ மாலாயுக்தம் ஓங்காரம். இப்போ வந்துடுச்சு நம்ம பாயிண்ட்டு. பிரணவமாலாயுக்தம் விருத்தம். பிரணவமாலா எழுதணும் ஓங்காரத்தை சுற்றி. விருத்தம் வட்டமாக. விருத்தாது பகி. அந்த வட்டத்துக்கு வெளியில் ஷோடச தலபத்மம் 16 இதழ் கொண்ட தாமரை. 1000 இதழ் கொண்ட தாமரையே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் அந்த மலர்லாம் பார்த்துருக்கேன். இவ்வளோ பெருசு இருக்கும். நிறைய இங்கே வருது. வேல் பூஜைக்கு வருது. வேல் பூஜை பல விஷயங்கள் அதிசயம்தாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் எப்படி சாமி எடுத்து கொடுத்தாங்க, நம்ம எப்படி அடியந்தான் எழுதுனதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு விவரமும் தெரியாது.
உபநிஷத்தை படிக்க படிக்க தான் அது வேல்யூவே தெரியுது. ஒருத்தர் ஒரு பிராமணர் சொன்னாங்க, மந்திரங்கள்லாம் ரொம்ப விசேஷமானதாக பயன்படுத்துகிறீங்கன்னாரு. விசேஷ ஞானத்தோடு பயன்படுத்தலை. அந்த நேரத்தில் வந்த புத்தகங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணால் பிடிச்சிருந்துச்சு, வசீகரமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து தொகுத்துட்டேன். ஆனால் ரொம்ப விஸ்தாரமாக ஒருத்தர் இன்னும் ஒரு பிராமணர் சொன்னார், ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது பூஜை அப்படின்னாரு. அது பத்தாதுன்னு இன்னும் விட்டா அம்பாளுக்கும் நிறைய நேரம் பூஜை பண்ணணும் விருப்பம். என்ன பண்ணுறது, ஒன்று தான் பிரதானமாக பண்ணணும், எல்லாம் ஒன்று தான். வேலும் அம்பாலும் வெவ்வேறு கிடையாது. வேலுக்கு சம்ஸ்கிருதத்தில் சக்தின்னு பேர். சக்தி பூஜைன்னா சக்தி பூஜை, சக்தி பூஜைன்னா வேல் பூஜை தான் சக்தி பூஜைன்னு சொல்கிறாங்க, வேதம் சொல்லுது. நம்ம கர்மகாண்டம்லாம் போகல, அதனால தான் அங்கே போக உள்ள அவர் கட் பண்ணி டைரெக்டாக 4th பிளேஸுக்கு கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு. ஓம் நமோ பகவதே மகா சுதர்ஷனாய ஹுப்பட். அங்கே ஓம் நமோ பகவதே பிரணவமாலாயுக்தம் சொன்னோம் இல்லையா, பிரணவமாலாயுக்தம் விருத்தம் விருத்தாது பகிகி, அதனுடைய வெளியில் ஷோடச தலபத்மம் 16 இதழ் கொண்ட தாமரை. அப்போ 1000 இதழ் கொண்ட தாமரை இருக்கும்போது 16 இதழ் கொண்ட, நீங்கள் அந்த உங்களுக்கு காமிக்கிறேன் 1000 நான் எண்ணலை, ஆனால் குறைஞ்சது அதில் 1000 இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சின்னதாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ரொம்ப ரேராக தான் வரும். காமிக்கிறேன். விருத்தாது பகிஹி ஷோடச தல பதபம் தேஷ தலேஷு ஸ்ரீகிருஷ்ண சுதர்சன ஷோடாட்சர மந்திர 16 எழுத்து கொண்ட மந்திரங்கள். ஓம் நமோ பகவதே ருக்மணி வல்லபாய ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய ஹும் பட். தல சந்திஷு, அந்த எதனுடைய சந்தியில் ஸ்வராகா, ஸ்வரங்கள், அகர உகர மகரம், இது சொல்லலை, தமிழ் எழுத்து சொல்லல, உயிர் எழுத்துக்கள்னு சொல்லலாம், அதை ஸ்வரம்னு சொல்லுவாங்க. மெய்யெழுத்துக்கள் கான்சனன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வியஞ்சன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் உயிர் மெய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உயிரும் உடம்பும். அதுபோல் வியஞ்சன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்வரத்தை பற்றி சொல்லுது. ஸ்வராகனா ப்ளூரல், என்னென்னா சுதர்சனமாலா மந்த்ராக அம் ஆம் இம் ஈம் உம் ஊம் ரும் ரூம் லிரும், அதான் ரும் ரூம், ஏம் ஐம் ஓம் ஔம் அம் அக. சுதர்சன மகாச்சக்கராய தீப்த ரூபாய, மகாச்சக்கரம் பெரிய சக்கரமே, தீப்த ரூபாய நல்லா தீப்தி கூட சுடராய் விளங்கக்கூடிய, சர்வத்தோ மம ரக்ஷ எல்லா வகையிலையும் எனக்கு மம ரக்ஷ எங்களை பாதுகாக்க வேண்டும், என்னை பாதுகாக்க வேண்டும். ரக்ஷ சகசிராரம் கும்பட் ஸ்வாஹா. அது வரைக்கும் இருக்கட்டும். 124 மந்திரம் இல்லை, பெரிய பெரிய இது. எத்தனை பேஜ் தெரியுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பேஜ். ஒரு பேஜுக்கு 2 மந்திரம் வச்சுங்க, 30 மந்திரம். நான் என்ன தெரியுமா நினச்சிட்டு இன்றைக்கி என்னத்தை நம்ம மந்திரத்தை பேச போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சுவாமி நீ செய்யலடா நான் செய்கிறேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். போர் அடிக்காமல் உங்களை கொண்டு போகணும்ல. உங்களுக்கு புரியாத சப்ஜெக்டு, ஆழமான விஷயம், வெறும் மந்திரமாக இருக்குது. பாஷ்யம் வர சொல்லி வச்ச மாதிரி எழுதலை, பாஷ்யம் எழுதவே இல்லை. இதுக்கு பாஷ்யம் எழுதுகிற அவசியம் இல்லை. இதில் நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நம்ம சாதாரண ஹிந்தி நாலேஜில் இவ்வளோ புரியுது. சன்ஸ்கிருத் நாலேஜ் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போது ஸ்வரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு 125 ஸ்டார்ட் பண்ணணும். அருணாச்சல சிவ 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 அருணாச்சல சிவ
வெற்றிவேல் முருகனுக்கு. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய்